சேர்ந்தது எந்த யூஸும் இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தேமுதிக மதிமுக அது ரெண்டா பிரியும்னு நினைச்சோம். இப்ப ஒரே 3 அணியா சேர போறாங்க. 3 அணி இப்ப போட்டியிட போகுது. இது இவ்வளவுதான் ஒரு மாற்றமே ஒழிய இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது ஏடிஎம்கே ஃபேவரா தான் நடக்க போகுது. டிஎம்கேக்கு இது கொஞ்சம் லாஸ் தான். ஏன்னா டிஎம்டிகே சேரும் அப்படின்னு நினைச்சாங்க, அது நடக்கல. யாரும் ஒழுங்கா ஒன்றும் செய்ய போறதே இல்லை. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா ரோடு எல்லாம் போடுறேன்னு சொல்லி இன்னும் அதே போடாமே இருக்காங்க. ஸோ எந்த கட்சி வந்தாலும் ஒன்றும் செய்ய போறது இல்லை. அதுக்கு நோட்டாவே போட்டு போயிடலாமே, அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. எந்த கட்சி வந்தாலுமே நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த இதுவுமே நடந்ததில்லை. இந்த கட்சி வருது, அம்மா வந்தாங்க, ஐயா வந்தாங்க, எல்லாருமே வந்துட்டு போயிருக்காங்க. ஆனால் இதனால எங்களுக்கு எந்த யூசேஜும் இல்லை. விஜயகாந்த் வராரு, பார்க்கலாம் அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். இந்த டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் இருந்தாங்க. இப்போ இவங்க 3ஆவது நாங்களும் முதலமைச்சராக வரோன்னு வந்திருக்காங்க. இவங்க எப்படி வர்றாங்கன்னு பார்க்கலாம். அவங்களால சாதிக்க முடியுமா என்னன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். இது வரைக்கும் எப்பயுமே திமுக திராவிட முன்னேற்ற கழக கட்சிகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் எல்லாம் மாறி மாறி வந்துட்டே இருக்காங்க. 2 சைட்லயும் ஊழல் இருக்கு, எல்லாமே இருக்கதான் செய்யுது. இப்ப இந்த கட்சிக்கு வாய்ப்பு தான் கொடுத்து பார்ப்போம். செய்வாங்களா செய்ய மாட்டோம் நாமளே டிசைட் பண்ணணும். ஒரு கொடுத்து பார்த்து அவங்க முன்னேறினாங்கன்னா அதை வச்சு நம்ம அடுத்த டைம் டிசைட் பண்ணிக்கலாம். யாரையும் கொடுக்காம ஒரு சான்ஸ் கொடுக்காம முன்னேறாங்களோ இல்ல நம்ம சொல்ல முடியாது.